தேவனுடைய வார்த்தைகளை உங்களோடு கூட இந்த மாதத்தின் இறுதியிலும் பகிர்ந்து கொடுக்கத்தக்கதான ஒரு வாக்கியத்தை என் ஆண்டவர் இயேசு எனக்கு கொடுத்தபடியினால் நான் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறேன். இந்த மாதத்தின் தலைப்பு எல்லாவற்றையும் விவசாய 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தின்படி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய பாத்திரம் என்ன செய்திருக்க வேண்டும்? நிரம்பி வலித்திருக்க வேண்டும். நம்ம எல்லாத்தையும் ட்ரீம் லெவல் அந்த காணாவூர்ல தான் வலிய வேண்டாம். ஆனா இங்க என்ன செய்யணும்? எது மட்டும் ஜீவனுள்ள நாளல்ல, என் பாத்திரம் என்ன செய்யணும்? நிரம்பி. ஏன்னா தேவன் நம்மை படைக்கும் போது நமக்காய் அல்ல, உலகத்துக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக கர்த்தர் நம்மை படைத்திருக்கிறபடியால் உங்க பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழி. வேற மாதிரி வழிஞ்சிடாதீங்க, புரியும் நினைக்கிறேன். ஆகவே நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதான நிலைமையில பொய் சொல்லாத தேவன், வாக்கு மாறாத தேவன், சொல்லியும் செய்யாமல் இருக்கிற தேவன் அல்ல. அவர் கேட்டாலும் பதில் கொடாது இருக்கிற தேவனும். அதில் ஒருத்தங்க சாட்சி கேட்டாங்க, அதை அப்புறம் பார்த்துப்போம், சரியா? கர்த்தர் உங்களை ஏராளமாய் தாராளமாய் ஆசீர்வதிக்கட்டும். எல்லாவற்றால் நிரப்புகிறவர் என்ற தலைப்பில் நான் தேவனுடைய வார்த்தைகளை பார்க்கும்போது, போன வாரத்தில் நான் உங்களோடு பேசினேன். எல்லாவற்றையும் தேவனால் எல்லாவற்றாலும் நிரப்ப முடியவில்லையே ஏன் என்பதை குறித்து உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுத்தேன். அநேகருக்கு ரொம்ப அது தூக்க மாட்டாத பார சுமை போல இருந்தது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்துல வந்தா நான் சுமக்கிறேன்னு சொன்னாரு. நிறைய நீ ஆண்டவரை ரொம்ப காலமா கஷ்டப்பட்டுட்டு எதுக்கு என்ன செய்யணும்? தொடர்ந்து கஷ்டப்படணும். அதை யார் சுமந்துக்கிறேன்? ஆமா, ஆட்டோல எழுதி போட்டிருப்பான், சுமக்க நான் இருக்க நடப்பது ஏன் என்று சொன்னது போது. ஐயா, அந்த பாரம் வேற, இந்த பாரம் வேற. இந்த பாரம் உன் வாழ்விலே சுமக்கப்படும் என்றால் நிச்சயமாய் நீ கரை சேர்வது ஒரு கடினமான அனுபவமாய் மாறிவிடும். ஆகவே கடினமானவைகளை எளிதாக மாற்ற தேவனிடத்திலே நாம் சரியாக தேவ வார்த்தைகளை கேட்டு அதை மனதிலே வைத்திருந்தால் உங்க பாத்திரம் என்ன செஞ்சிருக்கோம்? வலிஞ்சிருக்கும். சரி, நாமும் கேட்ப கொஞ்சம் கொஞ்சம் வலியை விட்டு ஊத்துறாங்க. சரி, அது உலகம். ஒரு நாள் எங்கள் வீட்டில் அரிசி வாங்கினாங்க. அப்போ வெளியிருந்து விற்கிறேன், 1 1 2 2 சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நம்பரை மாற்றிட்டான். நம்ம ஒன்று சொல்லிக்கிட்டே தானே இருக்காரு, நம்ம சொல்றதை தான் பார்ப்போம், என்ன சொன்னான்னு பார்க்க. ஒரு தடவை இப்படி அளந்தான், ஒரு தடவை இப்படி அளந்துட்டான். படிக்கு பின்புறம் ஒன்று தெரியுதுல்ல, நீங்க அப்படிலாம் ஏமாறல போல இருக்கு. அந்த பையன் வெறும் 15 கிலோ தான் பிடிக்கும், 25 கிலோ போட்டேன்றான். இதெல்லாம் வீடுகளில் வந்து அரிசி விற்பான். சரி, உலகம் இன்றைக்கு நம்மை வஞ்சிக்கு, உலகம் நம்மை விதமாய் கெடுத்து கொண்டிருக்கிற வேளையில வசனத்தை காத்து நடந்திருந்தால் இப்ப நிரம்பி வழிஞ்சுதான். நீங்க எப்படி வழிஞ்சிருப்பீங்க? நிரம்பியே வளைஞ்சிருப்பீங்க. நானும் நிரம்பி இருப்பேன். ஆண்டவரும் நிச்சயமா ரொம்ப சந்தோஷப்பட. பரவாயில்ல, இவனுக்காக பட்ட பாடலாம் ஒண்ணு கூட வேஸ்ட் ஆகல. நம்ம எப்படி வேஸ்ட் ஆக்காம இருக்கிறோம்னா, ஒண்ணுமே செய்யாம அதை அப்படி என்ன வச்சிட வேண்டியது, ஓரம் கட்டிடுறது. ஓரம் கட்டாதையா, இது உன் வாழ்க்கையில பயன்படுத்த வேண்டிய ஒரு காரியம். இதை சரியாக நீ பயன்படுத்தினால்தான் உன் வாழ்க்கை அநேக நன்மைகளை காணத்தக்கதாக கர்த்தர் உன்னை வழி நடத்த முடியும். நானும் ஒரு சின்ன காரியத்தை சொல்லிட்டு நான் வசனத்துக்குள்ள டைரக்டா வர விரும்புகிறேன். இன்றைய உலக மனிதன் முதல் திருச்சபை ஸ்தாபகங்கள் இவைகள் அனைத்தும் எப்படி இருக்கிறது என்பதை பார்த்துவிட்டு, எல்லாவற்றையும் எல்லாவற்றால் நிரப்புகிற தேவன் உலக மனிதனாய் இருந்தாலும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் நான் என்ன கொடுப்பேன்? ஆமா, நமக்கு பிடிக்காததே காக்கா, ஏன்னா தூக்கிட்டு போயிடுது.
ஆனா முதல் அனுபவம் பேழையில இருந்து எதுக்கு தான் கிடைச்சது? இந்த காக்காவை காக்கா கூட்டம் சொல்லுவாங்க தெரியுமா? இந்த காக்கா கூட்டத்துக்கு காக்கா பிடிச்ச நமக்கு கொடுத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைய உலகிலே உலக மனிதன் முதல் உலக மனுஷன் எப்பவுமே உலகத்தை போலதான் இருப்பான். உலகத்தின் வழிகளில் தான் நடப்பான். உலகம் காட்டுகிறவைகளைத்தான் அவன் செய்வானே என்று வேறொரு காரியத்தை அவனால செய்ய முடியாது. அப்போ உலக மனிதனாய் இருந்தால் நான் எப்படி இருப்பேன் என்பதாக சொல்லுகிறது என்றால், மனிதன் மாறுபட்டு கொண்டே இருப்பான். எப்படி? ஃபேஷன் மாறுற மாதிரி. ஃபேஷன் மாறுதா இல்லையா? ஒரு தடவை டைட்டா போடுவான், ஒரு தடவை லூஸா போடுவான், கடைசி எதுவுமே இல்லாமலே போடுவான். அப்புறம் வெட்டி வெட்டி விட்டு இதெல்லாம் பார்த்தது இல்லையா? மெட்ராஸ் ரோட்ல நடந்து பாருங்க, நீங்க போடுற ஒரு ஸ்டைல உடனே கொஞ்ச நேரத்துல பார்த்துடலாம், ரிப்பீட்டடா. அருமையான தேவஜனமே, மனிதன் மாறுபடுகிறவன். உலகமே சொல்லுது மனிதன் மாறிவிட்டான். சரி, குரங்கு மாதிரி மரத்துல ஏறிட்டாங்க, பீவி எங்க ஏறி இருக்கான்னு பார்ப்போம். மாறுபடுகிற மனிதனாய் இருக்கும் பொழுது, உதாரணமா சொல்லுகிறேன், நீங்க புரிந்து கொள்ளத்தக்கதா சொல்றேன். உங்க அடையாளம் கொஞ்ச நேரம் மாறிக்கிட்டு இருந்தா உங்களை யாரு கூப்பிடப்படுயா? ஏன்னா நீங்க புரிந்துகிற உதாரணத்துல தானே உங்களோட நான் பேசி ஆகணும். திடீர்னு பார்த்தா கருப்பா இருக்கிறீங்க, அப்புறம் திடீர்னு பார்த்தா செக்க செவேர்னு இருக்கிறீங்க, திடீர்னு மஞ்சளா மாறிடுறீங்க. வித்தியாசமான தோட்டத்தில் இருந்தா நீங்களே உங்க பெற்றெடுத்த பிள்ளைய கூப்பிட முடியுமா? உங்களுக்கு என்ன தெரியாது, ஆனா படைத்தவருக்கு அடையாளம் தெரியும். ஆனா உன்னை ஒரு அடையாளத்தோட தானே உலகத்துல வச்சாரு. அந்த அடையாளத்தை காட்டுவது என் மேல் விழுந்த ஒரு கடமையா இல்லையா? அந்த அடையாளத்தை நான் காட்டினாத்தான் எங்க போக முடியும்? தேவனுடைய காரியத்துக்குள்ளேயே கடந்து போக முடியும். சர்ச்சுக்குள்ள வந்தாலும் சர்ச்சு வாசல் திறந்து கிடக்கும். ஆனா தேவனுக்குள்ளே கடந்து போகாவிட்டால், தேவனுடைய காரியங்களுக்குள்ளே கடந்து போகாவிட்டால் வெளியே நின்னா ஒண்ணுமே தெரியாது. வேதம் சொல்லுகிறது, அநேகர் வாசல் வரைக்கும் வருவார்களாம். எது வரைக்கும்? ஆமா. ஆனா இங்கதான் வரமாட்டான். உள்ளே பிரவேசிக்கிறவன் தான் உள்ளும் புறமும் என்ன செய்ய முடியும்? ஆசீர்வதிக்கப்பட முடியும். தேவன் ஆசீர்வதிக்க விரும்பினாலும் நாம் மாறிக்கொண்டே இருந்தால் தேவனால் நமக்குள்ளே செயல்படுத்துவது என்பது மிக ஒரு கடினமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகவே உலக மனிதன் அப்படித்தான் இருப்பான். உலக மனிதன்ல இருந்து மாறுபட்டு கொண்டே இருக்கிறதுனால தேவனுடைய நன்மைகளை அவன் தொடர்ந்து அனுபவிக்க முடியாது என்பதற்காக ஆண்டவர் உன்னை என்ன மனிதனா மாத்திருக்காரு? கையை மட்டும் உயர்த்துங்களா? கை இல்லையோ? ஒருத்தருக்கு உடனே சொன்னோன்னு முளைச்சிடுது. கடுகு போட்ட உடனே முளைக்கிற மாதிரி, வெந்தயம் போட்ட மாதிரி. தேவ மனிதனாக is transforming and transformed into transformed form. என்னை எதற்காக அவர் மாற்றி அமைக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்க வேண்டும். மாறுபட்டு கொண்டே இருந்தால் அவருடைய ஆசீர்வாதத்தை என்னால கொடுக்க முடியாது. நம்ம எப்படி பண்றோம்ங்கிறத சொல்றேன். ஈசாக்கா ஆசீர்வதிக்க விரும்பினா யாரா? பிள்ளைகளா? ஆனா ஏசா யார் மாதிரி வந்தான்? யாக்கோபு மாதிரி வந்தான். அவன் ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு, அவன் அடிக்கிற செண்டெல்லாம் அடிச்சுக்கிட்டு, ஏன்னா அப்பனுக்கு கண்ணு தெரியாது. இந்த அப்பனுக்கு நல்லாவே கண்ணு தெரியும். தோட்டத்துக்கு முன்னாடியே உன்னை பார்த்துட்டார். நீ எப்படி இருப்ப, உன் கலர்ல இருந்து உன் முடியில இருந்து மொட்டையா சொட்டையா எல்லாமே அவருக்கு நல்லாவே தெரியும். வெள்ளையா இருக்க சார் எதுவும் அவருக்கு தெரியும். பிறகு முன்னாடி இருந்தவன் அவங்க அப்பாட்ட வந்துட்டு, நான் தான் யாரு? யாக்கோபு. ஏசாயா அப்பாட்ட பேசும்போது என்ன செய்யும்? ஆசீர்வதி. அவன் வதிச்சுட்டான். யாக்கோபு ஏமாத்தினானா ஈஸியா? ஏசா மாதிரி ஏமாத்தி வாங்கிட்டானா? ஆனா நிம்மதியா வாழ முடிஞ்சுதா? இன்னொருத்த ஒரிஜினாலிட்டி வந்துச்சு, ஒரிஜினல் விசுவாசி. அது மேக்கப் இல்லாம வந்துச்சு. அப்பா என்னை ஆசீர்வதியும்.
அவன் சொன்னான். அப்போ ஒரு சத்தம் கேட்டேன். சத்தம் யாக்கோபு மாதிரி இருந்துச்சுடா. கைகள்லாம் பார்த்தா சாரி ஏசா மாதிரி இருந்துச்சு. கைகளும் எப்படி இருந்துச்சு? அம்மா சுத்த செட்டப் பண்ணி விட்டா. தெரியாம ஆசீர்வதிச்சிட்டேன்டா. எப்பா ஆசீர்வதிக்க ஒண்ணுமே இல்லையா? ஒண்ணுமே இல்லை. வேதம் சொல்லுகிறது வேஷமாகவே தெரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான். யார் வாரிக்கொள்வான் என்பதை அறியான். மாறுபட்டு கொண்டே இருக்கிறபடியினால ஆண்டவர் சொன்னார், நான் மாறாதவர் என்று சொன்னார். உண்மைதான். அடுத்த வார்த்தை அழுத்தமா சொல்லி இருக்கிறார், நான் கர்த்தர் மாறாதவர். கர்த்தர் என்றாலே மாறாதவர். ஆனாலும் மாறுபடுகிறவனுக்கு நான் மாறுபடுவேன். விசுவாசி, அப்புறம் அவிசுவாசி, அப்புறம் உலகவாசி, பலவிதமான வாசிகள் இருக்கிறார்கள். அப்ப அவர் என்ன செய்வாரு? புனிதனுக்கு அவர் புனிதன். நீ நேர்மையாக நடந்து கொண்டார், உன்னை சந்தித்த பின்பு, நீ அவரை மனமாற ஏற்றுக்கொண்ட பின்பு, உன்னை நீ அவருக்கு ஒப்பு கொடுத்த பின்பு, அவரை பின்பற்றுவதற்காய் அவரை தொடரும் பொழுது, புனிதம் என்றால் நேர்மை. அதை நீ காத்து கொண்டால் அவர் உனக்கு என்ன செய்வாரு? புனிதராகவே இருப்பார். சிலர் செத்து போனோன்னு புனிதர்னு பட்டம் கொடுக்கான். ஆனா நம்மளுக்கு வாழும் போது என்ன பட்டம்? சொல்ற பட்டம் தான் விடுறதுக்கு ரெடியா இருக்கிறீங்க. தேவன் கொடுத்த அருமையான பட்டம் ஐயா. உலகத்துல வேலைக்கு போனா என்ன டிகிரி, எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பான். என் ஆண்டவர் எக்ஸ்பீரியன்ஸே இல்லைனாலும் கமான் வாப்பா, உனக்கு நான் எக்ஸ்பீரியன்ஸ் தர்றேன். அப்படிப்பட்ட நல்ல தேவனை ஆராதிக்கிறேன். நான் தேவ பிள்ளையாய் மாறின பின்பு மாறி மாறி விகாரமாய் நான் நடக்க முடியாது. எப்ராஹிமை குறித்து சொல்லும் பொழுது அது எப்படியே அலைகிற ஒட்டகம் தெரியுமா? தாறுமாறாக வனாந்திரத்தில் எப்ராஹிம் யாரு? விசேஷமானவன். ஆனா அவர் எப்படி போக ஆரம்பிச்சிட்டாரு? அப்படி போயிடாதீங்க. உலக மனிதனிலிருந்து உன்னை தேவ மனிதனாக மாற்றி அவர் யார் என்பதற்கு நீயும் நானும் சாட்சிகள். ஆமென். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நான் வாழும் பொழுதுதான் என் வாழ்க்கையில எப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும், எப்படிப்பட்ட போராட்டங்கள் வந்தாலும் நம்ம கொஞ்சம் கூட என்ன செய்யாது. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிற்கிறோம். ஹல்லேலூயா. இந்த காலவெளியில இந்த இடத்துல நிக்கிறேன்னா தேவனுடைய சுத்த கிருபை. நான் மருத்துவமனையில சேர்க்கப்பட்டிருக்க வேண்டும். இன்டர்னல் ப்ளீடிங் காலமா, சும்மா நம்ம டேப்ல திறந்து விட்ட மாதிரி ப்ளீடிங், ரத்தமா போகுதியா. அந்த இன்டர்னல் ப்ளீடிங் எந்த வகையில அரெஸ்ட் பண்ண முடியாது. இது எனக்கு வர வேண்டுமா? தேவன் அனுமதித்த பாதை, அவ்வளவுதான் நான் சொல்றேன். அப்படியே தேவ கிருபையால நிறுத்தியும் கொடுத்தார். வேலியை திறந்த அவரால் வேலியை அடைக்க முடியும். மறுத்த ரீதியில நோகோ. ஆனால் என்ன ஆண்டவரிடத்துல ஹோப் எப்பவுமே, யூ கேன் பி ஹோப்ஃபுல். அவரோட நம்பிக்கையா இருக்க முடியும். என் நம்பிக்கை அவரே. ஹல்லேலூயா. ஆகவே தான் உலக மனிதனாய் இருந்த என்ன தேவ மனிதனாய் மாற்றி, உலக வாழ்க்கை என்பது எப்பொழுது ஒரு சமதளம் அல்ல, ஒரு மலர்படுக்கை அல்ல. பற்பல விதமான நெருக்கங்கள், நாம் அறியாத காரியங்கள், எதிர்பாராத காரியங்கள், எதிர்பாராத போராட்டங்கள் நம்ம என்ன செய்ய முடியும் என்றால், மதில் மேல் அடிக்கிற மதிலில் மோதுகிற வெள்ளம் போல் சீரலாய் அடித்தாலும் அது அசையாதாம. அது எவ்வளவு வேகமாய் மோதினாலும் சரி, அது ரட்சிப்பின் மதிலால் அது சூழப்பட்டிருக்கிறபடியால் அசைக்கப்படுவதில்லை. இந்த கால வேளையில தேவ பிள்ளையே, ரட்சிப்பின் மதில் உனக்கு நல்லா இருக்குதா? ரட்சிப்பையே அதற்கு மதிலாக என்று சொல்லப்பட்டிருக்கு. வேற எதையும் வைக்கலையா உனக்கு? கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாகவே இருப்பான். அதனால வியாதி வரான்னு சொல்ல மாட்டேன், போராட்டம் வராதுன்னு சொல்ல மாட்டேன், சத்துரு சோதிக்க கடந்து வரமாட்டான் என்று சொல்ல மாட்டேன். வருவான். வெள்ளம் போல வந்தாலும் கூட ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியாட்டுவார். ஹல்லேலூயா.
நாம் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் சுத்த கிருபை. சும்மா கிருபன்னு அப்படியே முறுமுறுன்னு வந்துடாது. நீ முருவலா வச்சது கூட எப்படி மாறிடும்? வதக்குன்னு போயிடும். ஆனா நீ என்ன நிலைமையில வறண்டு போயிருந்தாலும், காய்ந்து போயிருந்தாலும், நம்பிக்கை இழந்திருந்தாலும், துளிர்ப்பிக்க செய்கிற தேவன் உன்னை துளிர்க்க செய்ய முடியும். ஹல்லேலூயா. மகா வறட்சியான காலத்திலும் கர்த்தர் உன்னை நடத்தி, உன்னை திருப்தியாக்கி, அவருடைய நன்மையினால நிரப்பி உன்னை வழி நடத்த அவர் போதுமான. அதனால்தான் சொன்னார், நான் உனக்கு போதுமானவர். ஆகவே இந்த காலவெளியில எதுக்காய் தேவ பிள்ளையா மாறின? எதுக்காக தேவ குமாரர்களாய் மாறினீர்கள்? வாலிபராய் மாறினீர்கள், குடும்பமாய் மாறினீர்கள். வயசான போன கவலைப்படாதீங்கயா, இது நம்முடைய பலன். நிறைய பேர் டை அடிக்கவும் சொன்னாங்க, டை அடிக்க வேண்டாம்னு சொன்னாங்க. டை அடிச்சாலும் சாக போறேன், டை அடிச்சா அடிக்கடி சாகணும். ஒரு பாஸ்டர் சொன்னா, நம்ம மாசத்துக்கு அல்லது வாரத்துக்கு குறைந்தது 2 தடவை சாகுறேன்னாரு. காரணம் டை. அந்த டையால பிரச்சனை, இந்த டையால எப்பவுமே வாழ்வியா. நம்ம எழுப்புகிறவர், பலம் பெற செய்கிறவர், நம்ம தேவனுடைய கிரியைகளை வெளிப்படுத்த. ஆகவே தேவ பிள்ளையாரு சாவு மட்டும் தேவனோடு கூட இணைந்திரு, தேவனுக்காகவே இரு. உன்னுடைய சுவாசம் யாரா இருக்கட்டும், தேவனாக இருக்கட்டும். இருக்குதான் பாரு. சுவாசம் இல்லைன்னா அவுட். உடம்பு இருந்து எதிர்ந்தும் பிரயோஜனம் இல்லை. அவர் தான் சுவாசத்தை ஊதினவர். என் அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் அழகாய் சொன்னார், நம்முடைய ஜீவ நாடி அவருடைய கையில் இருக்கு. ஆனா உபாகம் 28 கடைசியில பார்த்தீங்கன்னா, நீ ஆண்டவருக்குள் இல்லை என்றால் உன் ஜீவனை குறித்து உனக்கே பயம் வரும். எத்தனை பேர் ஜீவனை குறித்து ரொம்ப தம்பாருங்க? இப்ப சின்ன வயசுல வரக்கூடாத வியாதி வந்துருது. நம்ம முந்தி ஒரு பாட்டு கேட்போம் தெரியுமா? வாராவினை வந்தாலும் சோர்ந்துடுதே மனமே, வல்ல தேவன் உனக்கு நல்ல தாரகம் எல்லாம் சொல்ல முடியல. விட்டு விட்டாரு அதனாலதான் வாராவினை வந்தாலும், ஆண்டவரை வந்தவனையே போதாதுன்னு வராதவனை வேற வரணுமா? தேவ பிள்ளையாயிரு, தேவனுடைய பிரதிநிதியாயிரு. அவர் தேவன் என்பதற்கு சாட்சியா இருந்தால் அவருடைய சாட்சியை ஒருவனும் அடிக்க முடியாது. மற்ற சாட்சிகள் எல்லாம் மறைந்து போகும், மாறி போகும். ஆனால் இவரோ மாறாதவர். நான் வாடா மலரா இருப்பேன். பெண்களுக்கு வாடா மலர்னா என்னன்னு தெரியும். அது வாடவும் செய்யாது, காஞ்சி தொலையாது, மனமும் வராது. அப்படி இருக்க வேண்டாம். தேவனுக்கென்று நற்கந்தங்களாய், தேவனுடைய வாசனை வீசக்கூடியவர்களாய், தேவனை எந்த நிலைமையிலிருந்து எடுத்து உன்னை மாற்றி அவருடைய பிள்ளையாக மாற்றினாரோ அந்த நிலைமைக்குள்ளே நீ கடந்து. இன்னைக்கு தேவன் மாறாதவராய் இருக்கிறபடியால தான் இருக்கிறேன், உழைக்கிறேன், அசைகிறேன், அசைந்து கொண்டே இருக்கிறேன். ஆகவே தேவ மனிதனாக, உலக மனிதனிலிருந்து தேவ மனிதனா மாற்றிட்டாரு. அடுத்து இன்றைக்கு சபைகளுமே மாறி போச்சு. சபை யாருடைய சரீரம்? அப்பா, ஒரே எழுப்புதலா, ஒரே மூச்சா, ஒரே குரலா, ஒத்துமையோடு என்ன செய்றீங்களே, பிரதிபலிக்கிறீர்களே. சபை என்பது அவருடைய சரீரம். நாம் எல்லாரும் அவருடைய அவயவங்கள். உலகத்திலிருந்து பிரித்தெடுத்து சபையாய் மாற்றி, சபை கிறிஸ்துவை இந்த உலகத்திலே வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாக கர்த்தர் அதை மாற்றினார் இல்லையா? இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். சபையை என்று சொல்லவில்லை. I will build my church upon me, the rock of me. கன்மலையின் மேல் என் சபையை கட்டுவேன். உரிமை பாராட்டக்கூடியது தேவனுடைய சபை. பாதாளத்தின் வாசல்கள் அதை அழுத்தி சொல்லணும். எதை அழுத்தணுமோ, மேல அடிக்கிறவங்க கூட சிலதை அழுத்தி அடிப்பா. பாத்துக்கீங்களா? நீங்க எதையுமே செய்ய மாட்டீங்க, தடவி கொடுக்குறீங்கள. நான் தடவி பிரச்சனையுமே பண்ண மாட்டேன். என் சபையாய் இருந்தால், அவருடைய சபையாய் இருந்தால், நாம் அவருடைய சரீரமாய் இருந்தால், நிச்சயமாய் தேவ ஜனமே, உனக்கு ஒப்பான ஜனம் யாரும் இருக்க போவதில்லை.
வேகம் தெளிவா சொல்லுகிறது, என் ஜனமே உனக்கு ஒப்பானவன் யாரும் இல்லை. ஏனென்றால் என் ஆண்டவர் ஒப்பற்றவர், ஒப்பிட முடியாதவர். அவரோடு இணைக்கப்படுகிற என்னையும் அப்படி மாற்ற முடியும். மோசே தேவ சமூகத்திலே ஒரு 40 நாள் அவன் காத்திருந்த போது, தேவ சமூகத்திலே காணப்பட்ட போது முகம் என்ன செஞ்சுதான்? இப்ப பகல்ல வெளிச்சடிச்சாலும் தெரியாது. ஆனா மோசே முகம் எப்படி இருந்துச்சு? மாட்டேன் முக்காடு போடணும். இப்ப நம்ம வேற மாதிரி பார்த்து முக்காடு போட வேண்டியதா இருக்கு. நம்முடைய அனுபவங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு இருக்க வேண்டும், மேற்கொள்ளக்கூடாது. ஆனா இன்னைக்கு சபையை என்ன செய்யுது? மேற்கொள்ளல முழுங்கி பிடிச்சு. விழுங்குறவன் யாரு? அவன் ஏன் விழுங்குறான்? பல்லு கிடையாது. பல்லு இருந்தா அவனை கடிச்சு கடிச்சு திரும்பிருப்பான், கொதறி இருப்பான். சாத்தா என்ன செய்ய மாட்டான்? மெல்ல மாட்டா, கடிக்க மாட்டா. யோனாவை வாங்கி உள்ள வச்ச மாதிரி. ஏன்னா முழுங்கிட்டா நம்ம சாபம் அவ்வளவு ஈஸி கிடையாது. அவன் உன்னை விழுங்க பார்க்கிறவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா போட்டுக்கு ஜெர்ச்சிக்கிற செய்யுங்க. ஆனா என்னதான் பார்க்கும்? வகை தேடி தேடி சுற்றி தெரியும் போது வகை கொடுக்கறது யாரு? இடம். ஆமா. எப்படி மேற்கொள்ள வேண்டாமா? தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது ஓடிப்போம். சாத்தானா கருப்பா 2 கொம்பு இப்படி வால் வச்சு அது ஒரு மாதிரி ரெக்கையோட இப்படி எல்லாம் வந்து நிற்க மாட்டான். உங்களில் ஒருவனை பல ஹலோ மை ஃப்ரெண்ட் அப்படின்னு மிஸ்ஸே, நம்ம ஊர் பழக்கப்படி நண்பா ப்ரோ. இப்போ உள்ளது என்ன ப்ரோ? ஐ ப்ரோவா வேற ப்ரோவா? என்ன ப்ரோவா தெரியல. ஓகே, கொஞ்சம் பார்த்துங்க. பாதாள உன்னை மேற்கொள்ளக்கூடாது, சத்துரு உன்னை விழுங்கக்கூடாது. அப்படி வச்சா இன்னைக்கு என்ன அநேக வேலைகளிலே தேவனுடைய பிள்ளைகள் மேற்கொள்ளப்பட்டவர்களா? நாம் எல்லாவற்றையும் மேற்கொள்ளும்படியாகவே கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்கிறார். பவுலுடைய எழுதும்போது மிகவும் அழகா எழுதுகிறான், நான் முற்றிலும் ஜெயம் கொள்கிறவனா இருக்கிறேன். ஹலோ, உங்க எத்தனை பேர் முற்றிலும் ஜெயம் கொண்டிருக்கிறீங்க? பாத்தியா, அதுலயும் கொஞ்சம் தான் இருக்கும். பிடிச்சு கேட்டேன்னு வச்சுக்கோங்க, நிறைய பேர் அந்த சொன்ன கதை பாஸ்டர் உங்க கேள்விக்கு பதில் சொல்லிப்பில்ல, அடுத்தாப்புல நீங்க லபக்கு தொண்டையை பிடிச்சி வார்த்தை கழுத்தான் பிடிக்கும். அப்புறம் நிலைமை எங்களுக்கு மோசமே. அதை காட்டில என்ன செய்யலாம்? பேசாமல் இருந்தாலே, ஆமா, பேசாமல் இருந்தால் மூடனும் என்ன பண்ணுவான்? ஹலோ, வேஷங்கள் எல்லாம் கலைந்து போகும். திருச்சபை மிகவும் முக்கியமானது. எனக்கு ஆண்டவர் கொடுத்த பேர்டன் இஸ் தட். அம்மா முன்னாடி யாரா இருக்குமா அந்த பக்கம் வந்து உட்காரு. அங்க பார்க்கும்போது இன்றைக்கு சபைகளும் என்ன செய்கிறது என்றால், உலகத்தோடு சேர்ந்து சேர்ந்து ஒரு காலத்துல உலகம் சபையை விட்டு வெளியே நின்றுச்சு. இன்னைக்கு உலகம் பேச மாட்டீங்களே, நீங்க பேசலாம், நான் பேசுவேன், நான் பேசல ஆவியானவர் பேசுவாரு. இல்ல, உள்ளத்துக்குள்ள இருந்த ஆண்டவர் நறுக்கி எவ்வாறு நறுக்கி இல்லை, கடிச்சு கடிச்சு. சபைக்கு ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் எல்லாரும் என்ன செய்யட்டும்? கவனமாய் கேட்கணும். சபையாய் இருந்தால் உலகம் இங்க வரக்கூடாது. ஆனா இன்னைக்கு உலகம் எங்க இருக்கு? சபை எங்க இருக்கு? ஞானம் இடறி வெளியே நின்றது போல இன்னைக்கு அன்னைக்கு சபையின் காரியங்கள் எல்லாம் இடறி வெளியே நிற்கிறது. உதாரணமா சொல்லுகிறேன், உலகத்துல பண்டிகைகள் ஒவ்வொருவருக்கும் உண்டு. இப்ப எல்லா பண்டிகையும் கொண்டாடணும்ன்றான். மதுரையில போய் நீங்க இறையியல் கல்லூரியில போய் பார்த்தீங்கன்னா, இயேசு இந்தியாவில் பிறந்தார் எப்படி இருப்பார் போட்டிருக்கான். நொந்து போய்வீங்க. ஆண்டவர் உண்மையா இறையியல் கல்லூரிக்குள்ள புகுந்து உள்ள போய் பார்த்தாருன்னா, இயேசுநாதர் இந்தியாவில் பிறந்தார் எப்படி இருப்பாரா? நமக்கு தெரியும். அது மாதிரி இருந்திருப்பார். அதனாலதான் நல்ல வேலை எதுல பிறக்கல. ஆமா, இந்த மாதிரி தியாலஜிக்கல் காலேஜ் ஒன் ஆஃப் த ப்ரொஃபஸர் இன்னைக்கு இயேசு ஒரு பாவி என்று ஒரு தீசிஸ் எழுதி he got a certificate. இயேசு ஒரு பாவி, மாபெரும் பாவி என்று தெரியவில்லை, மாபெரும் பாவி. அவர் எழுதின தீசிஸ், நமக்காய் பாவம் என்னாது என்று, என்னில் பாவம் உண்டு என்று உங்களை யாருமே என்ன செய்ய முடியாது. உலகம் உள்ள வந்துருச்சா?
அவனோட நான் கலந்திருந்தா தான் என்ன செய்ய மாட்டான், பிரிச்சு பார்க்க மாட்டான்னு சொல்லி இன்னைக்கு உலகம் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வருது. ஆண்டவர் உலகத்தில் இருந்து நீ மாறுபட்டு கொண்டிருந்து உன்னை ஆசீர்வதிக்க முடியாத நிலைமையில காணப்பட்டபடியினால உனக்கு இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் வந்த தேவன் அந்த இழந்து போன மகிமையை கொடுக்கும்படி ஆசீர்வதிக்க வந்தாலும் கூட தேவ மனிதனாய் மாற்றி அவருடைய ஆலோசனைகளினாலே, சிக்ஷைகளின் மூலமாக, உணர்த்துதலின் மூலமாக, வழிநடத்துதலின் மூலமாக, கரங்களை பிடித்து நடத்துவதனால, நழுவாதபடி காக்கிறதுனால உன்னை தேவ பிள்ளையா மாட்டி அடுத்த ப்ரொமோஷன் என்ன கொடுத்தாருன்னா, சபையா இருந்தா நான் அதை கட்டிக்கிட்டே இருப்பேன். கர்த்தர் உன்னை கட்ட முடியுதா? வசனத்தினால அழகாக ஒழுங்காக கட்டுகிறது. இசைவினைப்பான நகரமா இருந்தால்தான் அங்க தேவனுடைய ஆவியானவர் என்ன செய்ய முடியும். நிறைய பேர் ஆவி பேசுவாங்க, நான் பார்த்து நானும் ஆவியப்பட்டவன் தான். பழக்கப்பட்ட பாஷை, பழக்கப்பட்ட விதத்துல அப்படியே லபதிவான்னு போயிடுறான். உண்மையான நிறைவு இருந்தால் ஆவியானவர் எங்க உண்டு அங்க விடுதலை வந்துடும். அதனாலதான் பூமி கெடுக்கப்பட்டது போது கூட ஆவியானவர் தளத்தின் மேல என்ன செய்து கொண்டிருந்தார், அசைவாடி கொண்டிருந்தார். வேதாகம கல்வியெல்லாம் அடகாத்துக்கிட்டு இருந்தார். அவருக்கு என்ன வேலை சொல்லி கிடையாது. நாங்க படிக்கும்போது எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க, அடகாத்தார். அவர் என்னைக்குமே அடகாக்க மாட்டார். ஸ்தோத்திரம், கர்த்தர் காக்கட்டும். இன்னைக்கு திருச்சபைகளின் நிலைமை, உலகத்துல காணப்படக்கூடிய பாரம்பரியங்கள், உலக பழக்க வழக்கங்கள் அப்படியே எங்க இருக்கு உள்ள வந்து என்னுடைய தேவனுடைய காரியங்களும் மறக்கப்பட்டு போகிறது. இஸ்ரவேல் ஜனங்களை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். 400 ஆண்டுகளை அடிமைப்பட்டதுனால இஸ்ரவேல் ஜனத்துடைய அந்த குணாதிசயமே என்ன செஞ்சு போச்சு, கெட்டே போச்சு. அவனுக்கே தெரியல நான் என்ன ஆரிஜின் என்பதே அவனுக்கு தெரியல. நீங்க என்ன ஆரிஜின் ஐயா? நீ வசனத்தால பிறந்தவன். அவருடைய வசனத்தால் பிறந்ததெல்லாம் உலகத்தை செய்யும். இதோ இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். அவனுக்கு என்னிடத்துல அவர்கிட்ட இல்லைன்னா அவர் எனக்குள்ள இருக்கும் பொழுது, யோவான் 1:14 படி கிருபையும் சத்தியமா நிறைந்தவராய் எனக்குள்ளே வாசும் பொழுது எப்படி இருக்க முடியும்? அதற்கு வாய்ப்பே இல்லையா. நான் சிங் சா போடுறதுக்கெல்லாம் வரல. வசனத்தை வசனமாக நான் பேச எடுத்து வந்த சப்ஜெக்ட் டிஃபரண்ட். இன்ட்ரோடக்ஷனே முடியல, ஆனால் வேகமா போயிடுறேன். இன்னைக்கு சபையில உலகமா சபையாலே தெரியல. அவனும் மிஷின் அடிக்கான், இவனு என்ன அடிக்கான், அவனக நல்லா அப்படின்றான். மதுரையில் ஒரு சபை இருக்கிறது. சினிமா பாட்டை எங்க வர்றாங்க கேட்டீங்களா? கேட்கலாம். யூடியூப்ல தான் இப்ப எல்லாமே இருக்க. எங்கேயோ போயிடுச்சுங்க. மனுஷகுமாரன் வாழும் நாட்களிலே தேவனையும் பார்க்க முடியாது, தேவனுடைய வார்த்தைகளையும் பார்க்க முடியாது. இடரலா இருக்கிறார்கள். பைபிள் சொல்லுது இடரல் வருவது சகஜம், ஆனால் எவனால் இடரல் வருகிறதோ அவனுக்கு மீதத்தை நான் சொல்ல மாட்டேன், வசனத்தோட விட்டு விடுகிறேன். சபை எடுத்துக்காட்ட. ஏனென்றா உலகம் உள்ளளவும் நிலைத்து நிற்பது சபை. இந்த சபையை உருவாக்கத்தான் இயேசு எனக்காய் மனிதனானார். அவன் சாபமானார். என் சாபங்களை, ரோகங்களை, என் தீமைகளை, அசுத்தங்களை, அக்கிரமங்களை, அநியாயங்கள் எல்லாவற்றையும் அவர் மாற்றினார் என்றார். அவர் யார் என்பதை நிரூபிக்கத்தான் சபை. அல்லேலூயா. இன்னைக்கு சபை தன்னுடைய தரிசனத்தை விட்டு உலகத்தின் எல்லா பழக்க வழக்கங்களும். பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல ஒரு நாள் என்ன, சென்னையில இருந்து ஒரு 2-3 பேர் வந்திருந்தாங்க. நானும் அந்த மீட்டிங் போனேன். லாஃபிங் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. தேவன் நமக்கு என்ன ஆவியை கொடுத்திருக்கிறாரா? களி கூறுதலின் ஆவி. அடுத்த பாஸ்டர் எல்லாம் சேர்த்து ஒரு ஊழ விட்டுச்சே பார்க்கணும். நிறைய விட்டதை காட்டும் பயங்கரமா இருக்கு. கேட்பாங்க இது ஆன்லைன்ல. ஓகே, let them deserve it and come to one understanding and one level to stand for Christ. தேவனுக்கென்று ஒரு நிலைமையில வந்து நிலை நிற்கும்படியா கேட்கட்டும். காதுள்ளவன் அதான் சொன்னார், காது உள்ளவன் செத்தாலும் கூட இந்த காது கேட்கும். தேவன் உண்டாக்குறேன். மறிச்சா மட்டும் இல்லை. அதனால தான் செத்த லாசருவன் உயிரோடு இருக்கிறவனை
போல. ஆண்டவர் செத்தவனையும் உயிரோடு இருக்கிறவனை போல அழைக்கிறவர். காது உள்ளவன் எவனும் கேட்க கடவன். எங்கேயோ போயிடுச்சு. உடனே எல்லாம் உட்காந்து சிரிச்சாங்க. நான் ஒரு நாள் சிரிக்க மாட்டேன். எனக்கு அவங்கள பார்த்து எப்படி இருந்துச்சு? சிலவனை பைத்தியக்கார சிரிச்சுட்டே போவா. நம்மளை பார்த்து நல்லா இருக்கவனை பார்த்து, நமக்கு அதை பார்த்தா எப்படி இருக்கு? அதுக்கு அவனோட சேர்த்து சிரிப்போமா? இல்லை பாஸ்டர், பாடுகளோடு பாடுங்கள், பாடுகளோடு. ஏய், அது வேதம் அல்ல, அது அத்வைதம். அது வேற மாதிரி வேதம். இந்த வேதம் பரிசுத்த வேதாகமம், உன்னை பரிசுத்தப்படுத்துகிற வேதாகமம். இந்த வார்த்தையிலே உன்னுடைய காலடிகளை உறுதிப்படுத்துகிற தேவ மனுஷன் சொன்னான். அவருடைய வார்த்தையிலே என்னுடைய காலடிகளை உறுதிப்படுத்தினார். ஆகவே நான் நடக்கிறேன், கடக்கிறேன், கடந்து போய் கொண்டிருக்கிறேன். கடலிலே படகிலே போய்கொண்டிருக்கும் பொழுது புயலினால் அலைப்பட்ட போது இயேசு வந்தார். பேதுருவுக்கு ஒரு ஆசை நமக்கு தெரிஞ்சது. நீ தேவனானால் என்ன நடந்து வர வா என்று சொன்னார். நடக்க முடியாத இடத்துல நடக்க வச்சவர் அவர். அல்லேலூயா. நடக்க முடியாத ஜலத்தில், நிலையற்ற ஜலத்திலே, நிலையற்ற வாழ்க்கையில உன்னை நிலவரப்படுத்த தேவனுடைய வார்த்தை தேவை. அந்த வார்த்தைகளிலே நிற்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேருக்கு அது எப்படி இருக்குன்னு எனக்கே தெரியல. ஒரு தேவ மனுஷன் சொன்னார், அது சொன்னதை நான் கேட்டேன். இன்னைக்கு அநேக ஊழியர்கள் பல விதங்களில கஷ்டப்பட, பொருளாதாரத்துல இருந்து வியாதி பல. அப்போ ஆண்டவரிடத்துல இவர் பேசும்போது, ஆண்டவரே, நான் நல்ல வேலையில இருக்கேன், எனக்கு பேண்ட் ஷர்ட் நல்லா இருக்கு, சாப்பாடு நல்லா இருக்கு, ஆனா நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறான், வியாதின்றான், தரித்திரம்ன்றான், இல்லைன்றான். அப்ப ஆண்டவர் சொன்னாரா, அவன் சிலதை பார்த்து என் தோல் மேலே ஏறி உட்கார்ந்துக்கிட்டான், நான் அவனை அழைக்கல. உண்மையாக தேவன் உன்னை அழைத்திருந்தால், உண்மையாகவே தேவன் உன்னை தெரிந்திருந்தால், நீ உண்மையாகவே தேவனுடைய கரத்தில் இருப்பாய் என்றால் எதுவும் உங்களை மேற்கொள்வதில்லை. ஆமென். ஒன்று உங்களை சேதப்படுத்துவதில்லை என்று சொன்ன தேவன். 1000 பிரச்சனை போராட்டம் வரலாம், 1000 துன்பங்கள் வரலாம், அது என் மேல மோதி அடிக்கலாம், ஆனால் அது மேற்கொள்ள கர்த்தர் அழைக்கப்பட்டவன். அதனால்தான் பவுலடியான் சொல்லும் பொழுது, உங்களை அழைத்த அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். உறுதி இல்லாதவன் எப்படிப்பட்டவன் என்றால், காற்றால் அடிகொண்டு ஓடுகிற மேகத்தை போல. மேகம் நல்லதுதான், மேகம் இருந்தால் தான் மழை பெய்யும், இல்லைன்னு சொல்லல. ஆனால் காற்றால் அடிகொண்டு ஓடுகிற மேகமாயிருந்தால் அது மேகமாய் இருந்ததினால் ஏதாவது பயன் இருக்கா? நம்மையும் கர்த்தர் மேகத்தின் நிலைமை கொண்டு போறாரு, கொண்டு போயிருக்காரா இல்லையா? மேகம் போன்ற சாட்சிகளாய் உன்னை மாட்டி இருக்கிறார். அல்லேலூயா. உன் மேல வண்டல் காற்று அடிக்கும், கொண்டல் காற்று அடிக்கும், புயல் காற்று அடிக்கும், பலவிதமான சுழல் காற்று அடிக்கலாம். ஆனா இந்த மேகத்தை கொண்டு போக முடியாது. ஏனண்டா அவர் தேவன் என்பதற்கு நான் சாட்சி. அல்லேலூயா. அவர் என்னை அடித்து செல்லப்படுவதற்கல்ல, மழை பொழிவை கட்டளையிட்டு மழை திரும்பாமல் பூமியில பெய்வதனாலே வறண்ட நிலம் செழிக்கும், அங்கே புற்பூண்டுகள் முளைக்கும், மரங்கள் உண்டாகும், கனி விருட்சங்கள் உண்டாகும், செழிப்பு உண்டாகும், அதன் நிலைமை மாறும். ஹல்லேலூயா. அப்படி மாற்றுவதற்காகத்தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அநேக தேவனுடைய வார்த்தைக்குள் உறுதி இல்லாதபடியினாலே அவர்கள் மேகம்தான். சபையில ஒருத்தங்க தாங்க, பேர் நட்சத்திரம், நல்ல தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, ஆனா என்ன தீர்க்கதரிசனம் எனக்கு தெரியாது. அந்த தீர்க்க தரிசனத்தை கேட்டு நிறைய பேர் விளங்காமலே போயிட்டான். யார் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொன்னா? நட்சத்திரம் சொல்லிச்சு. அந்த நட்சத்திரம் ஒழுங்கா இடத்துக்கு கூட்டு போச்சு. ஆனா இந்த நட்சத்திரம் தனக்கு சாதகமா ஆட்களை கூட்டிட்டு போச்சு. ஐயா, பூமிக்கு நம்ம கர்த்தர் எப்படி வச்சிருக்கிறாரு? அவன் உப்பு மட்டும் இல்ல, பிரகாசிக்கிற சுடரொளியாய் வைத்திருக்கிறார். காலங்களை குறிப்புகளை காட்டும்படியான நட்சத்திரங்களாய் கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறார். எதுவும் உன்னை மறைப்பதில்லை, எதுவும் உன்னை அழிப்பதே இல்லை. சபை என்பது தனித்துவமானது. இந்த சபையை மேற்கொள்ள எத்தனையோ காரியங்கள் உலகத்தின் துவக்கத்திலிருந்து இன்று வரைக்கும் இருக்கிறது. ஆனால் அதை அழித்தவன் அழித்தான், ஆனால் அழிக்கப்பட நினைத்ததோ இன்றைக்கும் இருக்கிறது. அல்லேலூயா. ஏனடா இதை உண்டாக்கினவர், அழிவிலிருந்து அழியாமையை கொண்டு வந்தவர்.
நானும் அழிவில் தான் இருந்தேன், இருக்கிற அநேகர் அழிவுக்குள் தான் இருந்தோம். ஆனால் தேவன் அவருடைய கிருபையினால உலகத்துல இருந்தால் நிச்சயமா அழிஞ்சிருப்பேன். தேவனுடைய தோட்டத்துல இருக்கிறபடியினால, தேவனுடைய பராமரிப்பில் இருக்கிறபடியினால, அவர் வைத்திருக்கிற நடத்துகிற அந்த நிலைமையில போறதுனால இன்னைக்கு செழிக்க கர்த்தர் செய்திருக்கிறார். வறட்சியான காலத்திலும் அவன் பசுமையும் புஷ்டியுமாய் செழிப்புள்ளவனாய் இருக்கத்தக்கதான ஒரு காரியத்தை கர்த்தரால் செய்ய முடியும். என்னுடைய சபைகள் மாறிவிட்டது. சபையை காணப்படுகிற நாம் வேதம் காட்டுகிற வெளிப்படுத்தல் அந்த 7 சபைகளை படித்துக் கொள்ளுங்கள். சபையாக இருந்தால் பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது. இல்லைன்னா உங்களை என்ன செய்யும்? விழுங்கும். முழுங்கும். நம்ம விழுங்கலாம் சொல்ல மாட்டோம், முழுங்கிட்டான், முழுங்கிட்டான். மானம், வானம் சொல்ல மாட்டான், மானம். தமிழ்ல சாமி கொச்சை ஜபம்னு ஒண்ணு இருக்கு. மானத்துல இருக்க எங்க அப்பா, அட கேவலம் பிடிச்சவங்களை அந்த குறிப்பை வெட்டி வச்சிருக்கேன். மானத்துல இருக்க எங்க அப்பா, நம்முடைய கொடி பறக்கட்டும். கொடி பறக்க வேறதான் பறக்கும். ஏன்னா அப்பதான் நம்ம ஜனங்களுக்கு விளங்குமா. நானே ஜீவா போனா விளங்காதான். நானே ஜீவ தோசைமா, ஒருத்தன் ஆப்பம்மா, ஒருத்தன் பூரிம்மா, அங்க கேட்ட சப்பாத்திம்மா, இன்னொருத்தன் என்ன சொல்லுவானோ எனக்கு தெரியாது. கஞ்சி குடிக்கிறவன் நானே ஜீவ கஞ்சி, கூழ் குடிக்கிறவன் நானே ஜீவ கூழ். தோல் சூடாண்ட வசனத்தை மாத்தாத. அதன் சாரம் ஒரு நாளும் என்ன செய்வதில்லை. வசனம் சொல்லன்னு சொல்லுவாங்க. எனக்கு இப்ப இது ரொம்ப முக்கியமான ஒரு அனுபவம். சபை இன்றைக்கு என்ன செய்கிறதுனா, கடைசி காலத்துல சத்துரு சபை மேல என்ன செய்வான்? கழுக போல பறப்பான். அதனால யாருடைய பிரசன்னம் வருது இன்னைக்கு? பறக்கு கழுகு. ஆவியானவர் பறக்கணும், அக்னி ஸ்தம்பம் இருக்கணும், மேக ஸ்தம்பம் இருக்கணும். ஆனா கழுகு இருந்தா கழுகு எத்தனை பார்த்துருக்கீங்களா? எனக்கு கம்பெனி இருக்காங்க, அது மாதிரி போயிடுவோம். வேண்டாம். தேவ ஆவியானவருடைய சபையின் மேல உள்ளாகணும். ஆண்டவர் ரொம்ப ஜெபம் பண்றது, ஆண்டவரே நீங்க உள்ளாகணும். அப்ப அவர் உள்ளாகணும்னா சபை சபையா இருந்தால்தான் 7 பொன் குத்து விளக்குகளை மத்தியில உள்ளாகுகிறவர். அல்லேலூயா. அந்த பொன் குத்து விளக்குகள் நீயே. தேவன் அந்த ஒலிவ மரத்திலிருந்து அந்த எண்ணெய் எவ்விதமா இந்த விளக்குகளிலே வடிய செய்தாரோ, அவரிலிருந்து அவருடைய எண்ணெய, பரிசுத்த ஆவிய எண்ணெய நம்முடைய விளக்குகளிலே எரியும்படியா, ராக்காலங்களிலே எரியும்படியா, சாத்தான் அதை அழித்து விடாதபடி பிரகாசிக்கும்படியா அவர் எண்ணெய் ஊற்றுவார். அதனாலதான் பக்தன் பாடினான், எண்ணெய் ஊற்றும் நான் எரிந்தேன். அவர் ஊற்றுன்னு கேட்க வேண்டாம், அவர் ஊத்திட்டார். ஆனாலும் இப்பவும் எப்படி பாட்டு பாட, ஒத்துமையா ஊட்டு, நல்லா கொட்டுவையான்னு தான் சொல்லணும். ஊத்துனதை போய் ஊத்துமே. இப்ப சோத்தை போட்டு தட்டில் எல்லாம் உதச்சு, சாப்பாடு போடுங்கம்மா, சாப்பாடு போடுமா, குழம்பு ஊத்துமா, கூட்டு வையுமா, நான் எப்படி இருக்கும்? பாவி, உனக்கு சோத்தை போட்டு எல்லாத்தையுமே வச்சிருக்கேன், இன்னும் போடு போடு போட. எங்க போட? தலையில தான் போடும். அந்த காலத்துல ஸ்கூல்ல தப்பு பண்ணா, தப்புனா 2 பேரையும் பிடிச்சிட்டு 2 பேர் காதை பிடிச்சிக்க. உங்களுக்கு நிறைய பேருக்கு அனுபவம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒன்னால கெட்ட, என்னால நீ கெட்ட. இப்ப நம்ம உள்ள நிலைமைய பாருங்க. தோத்திரம், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்படியே கடவுள். இந்த நிலைமை இருக்கக்கூடாது. கெட்டு போனதை புதுப்பிக்கவே இயேசு இந்த உலகத்திலே வந்தார். திருடவும் கொல்லவும், யோவான் 10:10 வாசிக்கிறோம். திருடவும் கொல்லவும், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும், அந்த ஜீவன் உனக்கு கொடுக்கப்பட்ட ஜீவன். 2வது நித்திய ஜீவன், கிறிஸ்துவாகிய ஜீவன். எனக்கு அவர் ஜீவனாயிருக்கிறபடியா கெட்டு போக விட மாட்டாரியா. அவரை விசுவாசிக்கிறவன் ஒருவனும் சபைக்கு அவர் தான் தலை. இன்னைக்கு சபைக்கு யார் தலையா இருக்கா? அந்த சபையை கேட்டாலே தெரிய மாட்டேங்குது, பாஸ்டருக்கும் தெரிய மாட்டேங்குது. ஆனா அவர் தான் என்ன சொல்றார்? நான் தான் ஐ ஆம் த சீஃப் கெஸ்ட், சீஃப் பிரீஸ்ட். என்ன ரீஸ்டோ? தலை ஒழுங்கா இருக்கணும்.
தலை தனியாக உடம்பு தனியாக இருந்தால் பிரயோஜனம் இல்லையா? இணைந்து இருக்க வேண்டும். தலை மட்டும் இருப்பதனால எதுவும் முடியவே, தலையும் சரீரமும் ஒன்றிணைந்து இருக்க வேண்டும். இன்றைய சபைகள் மாறுபட்டு கொண்டே இருக்கிறது. மாறுபட்டு கொண்டு இருக்கிற உலகத்துல இயேசு மாறாதவராய் இருக்கிறபடினால, சிலுவையில் அவர் எனக்காய் மாறாமல் இருக்கும்படியாய், ஒருவனும் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக உலகத்திலே வந்தபடி. அதுக்கு ஒரு 10 காரியம் இருக்கு, அதை நம்ம பேச முடியாது. நானும் அவைகளுக்கு, அதனாலதான் கெட்டு போகிறது, நீ கெட்டு போகாமல் பதப்படுத்தப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை பக்குவப்படுத்தி இருக்கிறார், நம்மை உப்பிட்டு இருக்கிறார், நம்ம எத்தனையோ விதங்களிலே கர்த்தர் நம்மை மாற்றிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் மாறாதவர்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். சபையும் போச்சு. அடுத்து ஊழியங்கள். 5 விதமான தரிசனங்கள், 5 விதமான ஊழியங்கள் என்று இருக்கு. இன்னைக்கு ஊழியம் எப்படி மாறி போச்சு? became a business. எல்லாம் ஒரு விளம்பரம். அதுல எனக்கு நான் இந்த இதை அனுப்பியிருக்கேன், என்னமோ கோடு கீடு, எனக்கு பேங்க் போட்டது எடுத்தது அந்த வேலையே தெரியாது. பேங்க் பக்கம் என் நிழலை பார்க்கவே முடியாது. ஏதாவது பிடிவாரட் மாதிரி போட்டு பேங்க் வாங்கினா தான் போயிருக்கேன். மாறிடுச்சியா? ஏன்னா நம்ம இதுல 5 விதமான ஊழியங்களுக்கு வெளிப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஆவியானவர் வெளிப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஆவியானுடைய கிரியைகள் அதிகமாய் காணப்பட வேண்டும். கஷ்டமா இருக்கும். ஒரு சிலர்ல ஒரு மாதிரி இருக்கல, அட்டென்ஷன் எல்லாம் எங்கேயோ போயிடுச்சு. நேரம் ட்ரில் அட்டென்ஷன் அப்படின்னு நான் சொல்லலாம். உங்களை என்ன ஸ்டேஷன்ல சொல்ல, ஒரு ஸ்டேஷன் சொல்ல முடியாது. இந்த ஸ்டேஷன்ல இல்லைன்னா அப்புறம் we will be in another station that will be more critical. It won't be helpful to you in any way. எந்த விதத்திலும் உனக்கு உதவி செய்யாது. நல்ல காலம், நல்ல நாட்கள், நல்ல சந்தர்ப்பங்கள், நாட்கள் பொல்லாதவைகளானபடியால் காலத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். காலத்தை பயன்படுத்துகிறவன் ஞானவன் என்றோடு நிறுத்தாதபடி அவன் வானத்திலே பிரகாசிக்கிற சுடனாக இருப்பான். வீட்டிலேயே முடியலையே பாஸ்டர், நீ உலகத்துக்கும் இருப்ப, வீட்டுக்கும் இருப்ப. தேவனுடைய காரியத்தை தேடு, பின்பு இவைகளெல்லாம் கர்த்தர் உனக்கு நிச்சயமா கூட்டி கொடுப்பார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ சிங்க கூட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருந்தால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ. இன்னைக்கு சபை என்பது எதற்காக? கெட் டுகெதர் மாதிரி. இன்னைக்கு நிறைய பேர் கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும். ஆனா சொல்றது சிம்பிள் தான், ஆனா கேட்கறது. சபை கூடி வருதலை சில விட்டு விடுவது போல, சபை மிகவும் வாழ்க்கையில மிக முக்கியமான ஒன்று. உயிர் துடிப்பே அதுதான். பாட்டு மட்டும் பாடின அது ஜாவோட போயிட்டு. எங்க சர்ச்சில் ஒரு தெரியல, எல்லாத்துக்குமே உதாரணம். எங்க சர்ச்சில அங்க மதுரையில் இருந்தாங்க, சிரிச்சாருன்னா ஜா கலண்டு கலர். அவருக்கு அந்த ஜாவை கலட்டல வச்சுக்க, அவர் தெரிஞ்சிருக்கவே மாட்டார். சிங்கப்பூர்காரன் இங்க ஒரு டீச்சரை ஏமாத்தி கல்யாணம் கட்டி சாகு வரைக்கும் திருந்தவே கிடையாது. எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டான். கடைசியாக கர்த்தர் ஒரு கூட்டத்தை சந்திச்சு அங்கேயே போட்டு தள்ளிட்டார். அங்கேயே செத்து போயிட்டான். வீட்டுக்கு போன உடனே நல்ல வேலை சபையில சாவல. அவரு பேசினாலும் கொஞ்சம் என்ன செய்யணும், அந்த மாதிரி ஆகக்கூடாது. கர்த்தர் நம்முடைய நாடி நரம்புகள் எல்லாத்தையும் பலப்படுத்துவாராக. பலவீனத்தில் அவருடைய பலம். ஏனண்டா சபை அந்த ஊழியங்கள் 5 விதமான ஊழியங்கள்ல எல்லா கிரியைகளும் என்ன செய்யும்? ஆவியானவர் ஒருவர் தான். ஆனால் இந்த ஆவியானவர் ஒருவரை கொண்டு 5 விதமான ஊழியங்கள் வெளிப்படாவிட்டால் சபை சபை அல்ல, கெட் டுகெதர் பிளேஸ். நம்ம கெட் டுகெதர் போனோம்னா எப்படி இருப்போம்? சில குடும்பங்கள் வச்சிருக்காங்க, சில குடும்பங்கள் இருந்து இல்லாமலே போயிட்டு, சில திடீர்னு வருஷத்துக்கு ஒரு தடவை எல்லாம் சொந்த பந்தமெல்லாம் என்ன செய்வாங்க. நாங்கள் கல்லூரியில் படிக்கும்போது, இன்னும் வேதாம கல்லூரி ஓல்ட் ஸ்டூடெண்ட், பழைய மாணாக்கர்கள் சங்கம் என்று இருந்தது. ஒரே சிரிப்பு தான், வேடிக்கை தான். ஹாய் ஓய் என்னடா மச்சான் அப்படின்னா இங்க மிஸ்ஸே, அதோட முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு அப்படி மாறி வச்சுக்க.
ஊழியங்கள் என்ற சொல்லு வரும்போது அப்படியே அந்த ஊழியத்துல என்னெல்லாம் இருக்கணுமோ அந்த சாரமே இல்லை. இன்னும் வேதம் சொல்லுகிறது, தேவ ஜனங்களை பார்த்து சொல்லும் பொழுது சாரமில்லாத சாந்தை பூசுகிறார்கள். என்ன சாந்து? ஆனா பேரு சாந்து, பேரு விசுவாசி, குட் பிரதர், குட் பிரீச்சர், குட் எவாஞ்சலிஸ்ட், எல்லாம் பேரு பெத்த பேர் தான். நம்ம சொல்லுவோம்ல, பேருக்கு அவனுக்கும் சம்மந்தம் இல்லை. அன்னைக்கு ஒரு ஆபீஸுக்கு போயிருந்தோம், ஆபீஸில் குத்த வச்சு உட்காந்துருக்கேன். ஆபீசருக்கு பெரிய ஆபீசர் இல்லை, ஏன்னா பழக்கம் குத்த வச்சு உட்காந்து. ஹேபிட் பிகம் கஷ்டம், பழக்கம் வழக்கமாய் மாறிவிடும். இன்னைக்கு சபை எங்கேயோ போயிட்டு இருக்குது. அதனால தேவன் சபையை எடுத்து அவர் விரும்பின விதத்துல என்ன செய்ய முடியல. ஆமா, இது எப்படி இருக்குன்னா எசேக்கியேல்ல பார்த்தது போல ஒவ்வொரு எலும்பும் எங்கெங்கயோ கிடக்கு. மகா திரள் கேட்க நல்லா இருக்கு, ஆனா எப்படி இருந்துச்சு? வறண்டு போயிருந்தது. அதனால இப்ப தீர்க்க தரிசனமா சொல்லு, உலர்ந்த எலும்புகளை உயிர் பெறுங்கள். பாட்டு பாடினா போதாது, உலர்ந்த எலும்புகள் உயிர் பெறட்டும். அன்னைக்கு வந்துருச்சு, இன்னைக்கு உயிர் போயிடுச்சு. கர்த்தர் உங்களை மாற்றுவாராக, ஆற்றுவாராக, தேற்றுவாராக, அரவணைப்பார்கள். எல்லாவற்றால் நிரப்புகிறது தேவசம். சபைக்கு வந்து கெட்டங்கக்கூடிய சரித்திரம் இருக்க கர்த்தர் இதுவரைக்கும் அனுமதிக்கல, இனிமேல் அதிக்க மாட்டேன். ஏனென்றால் இந்த தேவன் என்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அவர் நம்முடைய தேவன், நம்முடைய மரண பரியந்த நம்மை அவர் நடத்தவும். அதனால சபை எப்பொழுதுமே தேவனுடைய ஊழியர்கள் மேல என்ன இருக்கணும்? சபைக்கு வந்தா என்ன கிடைக்கும் இல்லை, நான் என்ன செய்ய முடியும் என்பதை யோசித்து பாருங்க. தாவீதுடைய வாழ்க்கையில இன்னும் அது நிறைய முக்கியமான பகுதியை டச் பண்ண முடியல. தாவீது சொல்றான், நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை, எதுக்குன்னா இப்போ உள்ள சந்ததிக்கும் வரப்போகிற சந்ததிக்கும் உண்மை அறிய செய்யும்படியா நான் படைக்கணும்னு. நம்ம படைக்கிறது எதுக்கு? சிலதை முடிக்கணும், சிலதை சரி கட்டணும், இன்னும் சிலதை வாங்கணும். வாங்க, நான் வேண்டாம்னு சொல்லலை, விமானமே வாங்கினாலும் சந்தோஷம், எது வாங்கினாலும் சந்தோஷம், உடம்பு முழுசுக்கும் தங்க கவசம் போட்டுக்கிட்டாலும் சந்தோஷம் தான். வாங்குங்க வாங்குங்க வாங்குங்க. காசும் உங்களுடையது, செலவு உங்களுடையது, பாதுகாப்பு வல்லமையும் தேவ மகிமையும் அவருடையது, இதெல்லாம் உங்களுடையது தான். அந்த ஊழியமே என்ன செய்யல, நடக்கணும். இன்னைக்கு ஒர்ஷிப்ங்கிற பாணியில எவ்வளவு ஒர்ஷிப்னா என்னது? இப்படி கையை வளைத்துட்டு இப்படி ஒரு மாதிரி ஆட்டிக்கிறது வேற. சிலர் டாட்டா சொல்றதாயா, அதுக்கு பேர் என்னதான்? அவர் அங்கிருந்து பார்க்கும்போது நீ எப்படி இருக்கன்னு எனக்கு தெரியும்ன்றவர். ஒரு தேவ மனுஷனுக்கு பயங்கரமா ஆராதனை நினைச்சு அவருக்கு பயங்கரமா இருந்தோடனே, ஆண்டவரை இப்போ அழகா இருக்கேன். அப்போ ஆண்டவர் காட்டினாரான், கையை வைத்திட்டு இருக்கேன், கையில இருந்து சாக்கடை வளைஞ்சிக்கிட்டு இருக்கேன். இதுதான் இன்றைக்கு நடக்கக்கூடிய அநேக காரியம். மெட்ராஸ்ல ஒரு கட்சி பொறுப்பு, அது அதை யாரும் சொல்ல விரும்பல. சுத்தி சுத்தி வர்றது நான் சுத்தி 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 சுத்தினோட எல்லா பாசம் சுத்துறா, ஆளு சுத்துது, சுத்தி 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 எல்லாத்தையும் சுத்துதா, உடம்புதான் யா சுத்திச்சு, தேவ கிருபையில சுத்துனியா, சிலவன் பிடிச்சி தள்ளுறான், அதுக்கு கொஞ்சம் சருவலாவே வேற நிறுத்திக்கிறான். சிலவனை தள்ளி பார்க்கலாம், விழலாம். நான் ஒரு மீட்டிங் போயிருந்தேன், நிறைய பேர் விழுந்தாங்க. நானே என் பிரதர்ஸ் 3 பேர் போயிருந்தோம். சாத்திராக்கு பூன்னாங்க, சிலையான்னு நிறைய விழுந்து கிடந்துச்சு. விழுந்ததுனால இன்னும் மாறுதல் உண்டாயிடுச்சு. விழுந்தவன் விழுந்தான், ஆனா 4 பேரை அட்ராக்ட் பண்றதுக்கு
எல்லாம் பார்த்துட்டு வந்தவன். சும்மா பைபிள் எடுத்திருந்த இடத்துல தேவனுடைய வார்த்தையை நான் பேச வரல. இன்னும் எத்தனை அழிவு தெரியுமா? மரணம் என்று சொன்னா மரணத்தின் பள்ளத்தாக்கில் உருவவே தான் நடந்து போயிருக்க. மரணம் என்றால் என்ன என்று எனக்கு தெரியும். அந்த மரணத்தின் தாக்குதல்கள் எப்படி இருக்கும் என்று தெரியும். அந்த மரண வேதனை என்பது ஒரு தடவை என் சரீரம் அட்டாக் வந்து நான் நைட் விட்டு கீழே தூங்குறார். எனக்கு அட்டாக் வந்து அங்கேயே கீழே விழுந்து மண்டையில் அடி விட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீடிங் ஆகி அங்கேயே கிடந்து என் உடம்பு ப்ளூவா மாறிடுச்சு. எவி அந்த நேரம் இருந்தான். அவன் வந்து ஹார்ட்டை குத்துன்னு குத்தி பார்த்துருக்கேன். அது குத்தினால அது எங்கன்னு வர கீழே வந்து சொல்லியிருக்கான். அப்படியே தூக்கிட்டு போயிடாங்க. போகும் பொழுது என் ஆவி என்னை விட்டு கடந்து போனதை பார்த்தேன். என் ஆவி எனக்காக பேசிட்டு, Lord, don't let me down. Restore my life back. My life came back again. என் ஆவி தேவனோடு பேசிட்டு பற்பல காரியங்களை பார்த்துருக்கிறேன். வெளியே போய் காட்டுறதுக்கு படம் போட்டா காட்டுறதுக்கு பற்பல வித்தியாசமான அனுபவங்களை பார்த்திருக்கிறேன். எப்படி சத்துரு மனிதனுடைய ஆவியை வெளிக்கொண்டு வந்து மனிதனை பயத்துக்குள்ள நடத்துகிறான், தற்கொலைக்கு நேராய் தூண்டுகிறான், அவனை நினைவை ஆட்கொள்ளுகிறான், அவனை செயல்படுகிறான். அனுபவபூர்வமா பார்த்து படுத்துட்டே போய் ஆவியை வெளியே கொண்டு வந்துடுவான். ஒரு வகை லூசிபர் அப்படியே நிற்கிறான். நான் அந்த பக்கம் படுத்திருக்கிறேன், இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்கான். சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நீ மட்டும் தேவ கடத்தல் இல்லைன்னா உன்னை நான் ஒழிச்சிருக்கிறேன் அப்படின்னு. ஒரு தடவை பிசாசை விரட்டும் போது அது சொன்னது, நான் நிறைய பிசாசை அனுப்புனேன், அது என்ன விழுந்து விழுந்து எதிரி. இப்போ லூசிபர் ஆகிய நானே வந்திருக்கிறேன். ஓ இயேசுவின் நாமத்தினால தேவத்தில் கை வச்சேன்னா கடைசி நாள் நியாயத்திற்குள்ள நான் தப்ப முடியாது. இன்னைக்கு சபை இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் சபையை கர்த்தர் மகிமைப்படுத்தி இருப்பார். அக்கினி மதிலாக இருந்திருப்பார், மேக ஸ்தம்பமாக இருந்திருப்பார். 7 பொற்குத்து விளக்குகளில் வாசம் பண்ணுகிறவர் சபையில சுத்தி சுத்தி அந்த பணி சும்மா பாடிக்கிட்டே இருக்கவன். நான் கத்தி பத்தி தீர்த்தி 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 பச்சந்தாலும் சரி போட்டு தொலை. சபையும் போச்சு. அடுத்து பார்த்தேன், ஊழியர்களும் அவுட்டு, ஸ்தாபகங்களும் அவுட்டு. எப்படின்னா, தொண்டன் தவறலாம், தலைவன் தவறக்கூடாது. நான் வழி நடத்துகிறேன், தேவனால் வழி நடத்தப்படுகிறவன். அவருடைய வழி நடத்துதலை கொண்டு நான் வழி நடத்த வேண்டும். என் மனசும் மாமிசமும் விரும்பினவர்களை கொண்டு இன்னைக்கு அநேக இடத்துல என்ன நடக்குது? To please the congregation, to keep them in the church for certain benefits, to enjoy some blessing from them. They are using divine things. இன்னைக்கு ஆவிக்குரிய சபையானது ஒரு ஊழியர்கள் ஜனங்களை எப்படியாலும் தக்க வச்சுக்கணுங்கிறக்காக தப்பு செஞ்சாலும் பரவாயில்ல, இயேசு உன்னை தடவி கொடுப்பார். அல்லேலூயா அல்லேலூயா. அது என்னத்த பிரைஸ் தி லார்ட். தடவி கொடுத்த கடை ஒரு நாள் கர்த்தர் அலற விட போறார். அவனெல்லாம் தடவியா கொடுத்த வாத்தி வெளுத்து லாராலே வெளுப்பார். நரகத்துல மனுஷன் என்ன தப்பு செஞ்சானோ அந்த தப்புக்குரிய தண்டனையை கொடுக்கும்போது வாயால செஞ்சானா வாயிலேயே குத்துவானா, பல்லெல்லாம் உடைச்சி தாடியெல்லாம் உடைச்சிடுவான். உடைச்சி முடிஞ்ச உடனே கொஞ்ச நேரத்தை மறுபடியும் வந்துடும், அப்புறம் மறுபடியும் உடப்பான். Hell is like that. நரகம் நித்தியமே, பொய்யல்ல. அதனால்தான் நரகத்தை பற்றி பைபிளை சொல்லிட்டாங்க போயிட்டாரு. அதுக்கு உதாரணம் ஒருத்தனை காட்டிட்டு இணைஞ்சாரு, லாசருவை காட்டினாரா, அவரே சொல்லிட்டு போயிட்டார் வாயால. நரகம் நிச்சயம். இன்னைக்கு அநேகர் அண்டைய காலத்துல பரிசைய சரிசை வேதமாற கூட்டம் தானும் பரலோகத்துக்கு போக மாட்டான், போறவனையும் நீ நடக்குதா இல்லையா? நான் சொல்ற பொய் இருந்தா சொல்லுங்க. தானும் போக மாட்டான், சத்தியம். ஏன்னா கனிகளினாலே நீங்கள் அறிவீர்கள். என்ன கனி கொடுக்க நம்ம பார்க்கல, கனிகளால் நாம் நிச்சயமா அதை அறிய முடியும். நல்ல மரம் ஒரு நாளும், ஆமா, நான் ஒரு காலத்துல நம்ம நல்லா இல்லாத கூட
ஏசாயா 6 நம்ம வாசிக்கிறோம். தோட்டத்தை அவர் என்ன செய்தார்? பண்படுத்தி கற்களை எடுத்துட்டு நல்ல வேலி அடைத்து ஆலையை அமைத்து நற்குல திராட்சை செடிகளாய் கர்த்தர் நம்மை நாட்டியிருக்கிறார். அல்லேலூயா. திராட்சைக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் திருச்சபைக்கும் இயேசுவின் இரத்தத்திற்கும் என்ன உண்டு? சம்பந்தம் உண்டு. நற்குல திராட்சை செடியாக. ஆனால் அது ஒரு கனி கொடுக்கும் போது என்ன கொடுத்தது? ஆமா, தேவனுடைய ஆலயத்துக்கு முன்பதாக காணப்பட்ட 2 அத்திப்பழம் கூட, ஒன்று ஒரு மாதிரி அடிபட்டது, இன்னொன்னும் நல்ல படம். இந்த கால வேளையில் தேவனுடைய கூடையிலே நீ கீழே விழுந்து அடிபட்டு போற சேதப்பட்ட அத்திப்பழமா இல்ல நல்ல அத்திப்பழமா? நற்குல திராட்சை செடியா இல்லை என்றால் கசந்த கனிகளை கொடுக்கக்கூடிய செடியை போல இருக்கும். இன்னைக்கு ஸ்தாபகங்கள் என்று வரும்போது கூட இன்னைக்கு ஸ்தாபகம் இயேசுவை காட்டுதா அவங்கள காட்டுதா? அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி தான் என்ன செய்யுது? இயேசு என்ன செய்யலை? இன்னைக்கு ஒருத்தரை பயன்படுத்தி பல கட்சி வந்துடுச்சு. அதே மாதிரி இயேசு அழைக்கிறார்னு ஆரம்பிச்சான். அடுத்தாப்புல இயேசு பார்க்கிறார், இயேசு பேசுகிறார், இயேசு போகிறார், இயேசு நடக்குகிறார், இயேசு தூக்குறார், சுமக்கிறார், இயேசுன்னு அவர் ஆரம்பிச்சார். இப்போ உலகம் அதே மாதிரி இவர் அழைக்கிறார். இப்போ மக்களுக்கு எவன் அழைக்கிறானே? ஆமா, மாட்டுக்கு தெரியும், கழுதுக்கு தெரியும், மற்ற எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா என் ஜனங்களுக்கோ காலமும் தெரியல, நேரமும். இன்னைக்கு ஸ்தாபகங்கள் எல்லாம் தேவனுக்கு பிரதிநிதித்துவம் உள்ளதா? இன்னைக்கு எத்தனையோ பெரிய ஸ்தாபகம் நரகம் இல்லை என்று பேசக்கூடிய பிஷப் பேசினதெல்லாம் இருக்கு. நரகம் என்று ஒண்ணுமே இல்லை. இன்னும் சில திருச்சபைகள் இருக்கு, நீங்க எதை செஞ்சாலும் பரவாயில்ல, எந்த ஒரு சட்டையில நீ செஞ்ச பாவத்துக்காக இயேசு மரித்து விட்டார், செய்ய இருக்கிற பாரியத்துக்காகவும் நீ எவ்வளவு செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் சாகு மட்டும் உண்டான உன் பாவங்களுக்காக இயேசு மரித்தபடினாலே கவலையே படாத, சொர்க்கம் உனக்கு. தெரியாதனமா அவர் மரிச்சார். எங்கெங்கயோ போயிடுச்சு ஸ்தாபகங்கள். எதுவுமே பாவம் இல்லை. திடீர்னு பார்த்தா இதில் சிலையிலிருந்து ரத்தம் வடிதுங்க, நான் கண்ணுல தண்ணி வருதுன்றான். எது வருதோ நம்ம கண்ணில் இருந்து ரத்தம் கண்ணீர் வராமல் இருந்தா நல்லது. நம்முடைய காலை கண்ணீருக்கு இருக்கு கற்று தப்பு வைப்பாராக. வசனத்தை சொல்லிடுறேன். அடுத்த வாரம் தான் பிரசங்கம் போல இருக்கு, என்ன செய்யணும் எனக்கு தெரியல. எல்லாவற்றையும் எல்லாவற்றால் நிரப்புகிற தேவ உலக மனிதன்றது தேவ மனிதனாய் மாற்றினாலும், தேவ பிள்ளைகளாய் மாற்றினாலும், அதை சபையா மாற்றும் போது அது என்ன செய்து? கூட்டப்பட்ட இடமாய், கட்டுகிற இடமாய் கர்த்தர் மாற்றினாலும், ஊழியர்களை கொண்டு கர்த்தர் வழி நடத்தினாலும், சாபங்கள் மூலமாய் நிர்வாகங்களை கர்த்தர் உருவாக்கி வளர்ச்சியை உண்டாக்கினாலும், தேவன் காட்டின பாதையில் அல்லாதபடி அவர்களே தங்களை தாங்களே மேய்த்து கொண்டு தாங்களே தங்களுக்கு தேவையான மேய்ப்பர்களை ஏற்படுத்தி கொண்டு இன்னைக்கு ஓடுகிறபடினாலதான் எல்லாவற்றால் நிரப்புற தேவனால மாற்றி நடந்து கொள்ளும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.